ஹை நண்பா, தமிழக கூட்டுறவுத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வாரியாக வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். 10th 12th ஐடிஐ எனி டிகிரி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தனியார் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்தடுத்து வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவு சிம்கோவுடைய அஃபிஷியல் கூட்டுறவு டிபார்ட்மெண்ட், அதாவது கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து விட்டுருக்காங்க. சிம்கோ அப்படின்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஓகேங்களா. ரீஜனல் ஆஃபீஸ் வந்து நம்ம தமிழகத்தில் வெள்ளூரில் இருக்குது. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ் ஃபார்மெட்டில் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறது தமிழ் தான். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபார்மெட் வேணும் அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் கிளை அலுவலகங்கள், அதுக்கப்புறம் சிம்கோவுடைய அந்த கூட்டுறவு ஆயுஷ் அண்ட் பல் மருத்துவமனைகள், அதுக்கப்புறம் கூட்டுறவு பல்பொருள் அங்காடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக தற்பொழுது நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. மொத்தமாக 48 வேகன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் 29 வரைக்கும் டேட் இருக்குது. இருக்கக்கூடிய வேகன்சியை கம்யூனிட்டி வைஸாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வகுப்புகள் வாரியாக ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்புகளில் 23 வேகன்சி இருக்கு. ஓபிசி அப்படின்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாரும் ஓபிசி தான். 12 வேகன்சி. எஸ்சியில் 6 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வயதை பொறுத்தளவு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்தே கொடுத்துட்டாங்க. ஜென்ரல், யூஆர், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயது, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 21 35, ஓபிசி அப்படின்னா 33. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாபுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர். அலுவலக உதவியாளர் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விற்பனையாளர் அப்படின்னா சேல்ஸ் பர்சன் லைக் அந்த கேட்டகரியில் வரும். மேற்பார்வையாளர் அப்படின்னா சூப்பர்வைசர். ஓகேங்களா. சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னா படிகள் எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து மாதம் ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சேல்ஸ் பர்சனுக்கு மாதம் ஒரு 26,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சூப்பர்வைசர் அப்படின்னா உங்களுக்கு மாதம் 28,200 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ இனிஷியலாக இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங் டைமில் உங்களுடைய சேலரி வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு வருடம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வருட ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர், அதுக்கப்புறம் விற்பனையாளர்களுக்கு மாதம் 8,000 ரூபாய் தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். சூப்பர்வைசருக்கு மாதம் 10,000 ரூபாய் கிடைக்கும். என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய டிகிரியில் நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ டிப்ளமோ ஜாபுக்கு அப்ளை பண்ணால் டிப்ளமோவில் நீங்கள் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். டிகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரியில் நீங்கள் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அலுவலக உதவியாளர் ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க. அப்படி இல்லை நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் ஓகே தான். 12th வரை படித்தவங்க, 10th வரைக்கும் படித்தவங்க, ஐடிஐ வரைக்கும் படித்தவங்க நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது ஒரு அலுவலக உதவியாளர், நீங்கள் அலுவலகத்தில் வந்து உதவி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் 10th படித்தவங்க, 12th வரைக்கும் படித்தவங்க, ஐடிஐ வரைக்கும் படித்தவங்க இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். விற்பனையாளர் ஜாபுக்கு வந்து அதிகபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு. அதே மாதிரி ஐடிஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மேற்பார்வையாளர் அப்படின்னா சூப்பர்வைசர். இந்த ஜாபுக்கு எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கேட்டகரி ஆஃப் ஜாபுக்குமே ஒரே ஸ்கீம்ஸ் தான். பட் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது இப்போ அலுவலக உதவியாளர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னென்ன டாப்பிக்கில் கேட்குறாங்க அப்படின்னா பொது அறிவு, கணிதம், வேளாண்மை, இல்லைனா பட்டு வளர்ப்பு இதில் ரிலேட்டடாக கேட்குறாங்க. அண்ட் தென் கூட்டுறவு மேலாண்மை ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் உங்களுக்கு 30 நிமிடங்கள் டைம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 கொஸ்டின், எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 4 ஆன்சர் இருக்கும், ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொபபேஷன் இருக்கும். இது வந்து ஒரு நன்னடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருடம் உங்களுக்கு ப்ரொபபேஷனில் நீங்கள் ஒரு வருடம் இருப்பீங்க. அந்த ஒரு வருடம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். இது எல்லா மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்கும் கண்டிப்பாக இது வந்து பொருந்தும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு வருட ப்ரொபபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சேலரி தான் கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் தான் கொடுப்பாங்க. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த பே ஸ்கேலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஜாப்பில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எல்லா மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்குமே இந்த ப்ரொபபேஷன் பீரியட் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய பரிந்துரையின்படி உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல், யூஆர், இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ₹500 அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா ₹250 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். சிம்கோவுடைய அஃபிஷியல் வெப்சைட் போய் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். நான் வீடியோட எண்டில் ஷோ பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஆஃப்லைனில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மூலமாக நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரிசிப்ட் கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பே பண்ணி முடிச்சது உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட் கிடைக்கும். அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு, அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்குறது நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லைனா அஞ்சல் மூலமாக போஸ்ட் மூலமாக அனுப்பலாம், இல்லைனா கொரியர் மூலமாக கூட அனுப்பிக்கலாம். அட்ரஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தமிழ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் வைக்கக்கூடாது. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இந்த மாதிரி நிறைய ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப குறிப்பாக வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு வந்து தட்டச்சு, எம்எஸ் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் டிரைவிங்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் தட்டச்சு முடிச்சிருக்கீங்க, எம்எஸ் ஆஃபீஸில் ஏதாச்சும் முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸு, அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே 24x10 சென்டிமீட்டர் இந்த அளவுள்ள ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கிக்கோங்க. நீங்கள் கடையில் போய் கேட்டாலே தந்துடுவாங்க. அந்த கவருக்குள்ளே வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அனுப்பி கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் அனுப்பும்போது போஸ்ட் ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும். ₹27 மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுய விலாசம் எழுதி, அதாவது அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலே தந்துடுவாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் நீங்கள் வந்து இது கூட சேர்த்து நீங்கள் அனுப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி நிறைய வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சிம்கோவுடைய ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்க்கு நீங்கள் வந்தாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும். தமிழ் ஃபார்மெட் வந்து நம்ம இப்போ பார்த்த நோட்டிஃபிகேஷன் தான், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டுமே சேம் தான், லாங்குவேஜ் தான் சேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இதில் என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணுறீங்கன்னா தமிழ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் திரும்பி சொல்கிறேன், இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மாற்றி ஃபில் பண்ணாதீங்க. நேம் வந்து தமிழில் போட்டுட்டு கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் எழுதாதீங்க. எல்லாமே தமிழ் எழுதுங்க, இல்லைனா எல்லாமே இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு ரெசிப்ட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான், அரசு வேலைவாய்ப்பு தான், நிரந்தரமான ஜாப் தாங்க. நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கூட்டுறவுத்துறையின் கீழ் வரக்கூடிய சிம்கோவில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ எல்லாமே இருக்குது. நீங்கள் காமனாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணுங்கள். எவ்வளவோ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இந்த ஜாப்பையும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். பட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.